உள்ளான உன் வஸ்திரம் அழுக்கா இருக்கா, பழுதுபட்டிருக்கா எப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீ வெளியே மாத்தி பிரயோஜனம் இல்லை, உள்ள மாத்தணும். அந்த உள்ள மாத்திர இடம் தான் ஆராதனை இடம். வெளியே மாத்திர இடம் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க வெளியே பாவம் செஞ்சீங்கன்னா பார்த்தோன்னே பாஸ்டே சொல்லிவிடுவாரு, என்ன இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க கேட்டுருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மாறிச்சாங்கிறது யாருக்கு தான் தெரியும்? உன் உள்ளான வஸ்திரம் சுத்தம் உள்ளதா இருக்கான்னு யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். அந்த உங்களுக்குள்ள இருக்கிறத பலியாக்கணும். முதல்ல இங்க வந்து அந்த மாம்சம் மாறணும்ல, அந்த வஸ்திரம் துவைக்கப்படணும்ல. அந்த ஜீவாதார பலிதான் இந்த ஆராதனை. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு ஆராதனை இருக்கா? நாம சரியா இருக்கிறோமா? அந்த புத்தி உள்ள ஆராதனை நமக்குள்ள இருக்கா? நான் ஆராதனைக்கு போயிட்டு வெளியே வரும்போது கர்த்தர் என்னை குத்தினார். அந்த ஆராதனைக்கு போயிட்டு வெளியே வரும்போது இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். சில ஆட்களுக்கு செய்யற பாவம் என்னன்னே அவனுக்கு தெரியாது. நியாயப்பிரமாணத்துல என்ன பிரச்சனையா? பாவம் தெரியும், ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற முறை தெரியாது. ஆமா இது தெரியும், ஆமா. சிலர் சொல்லுவாங்க, ஆமா ஆமா நான் கொஞ்சம் கோபம் தான் பட்டுட்டேன். அவன் சொல்லுவாங்க, ஆமா நான் கொஞ்சம் கத்திட்டேன், ஆமா ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிட்டேன். குத்தல, அவனுக்கு பாவம்னு தெரியுது, குத்தல. திருப்பி அதே காரியம் நடக்கும். ஆனா நடுவில் ஆராதனைக்கு வந்துட்டு போயிருப்பான். அதுல வேற ஆராதிச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆராதனை அவனை என்ன செய்யல? மாத்தல. அவன் மாம்சத்தை சாகடிக்கல, வந்துட்டு போயிருக்கான். நடுவில் போன வருஷம் பார்த்த மாதிரி தான் இந்த வருஷம், முந்தின வருஷம் பார்த்த மாதிரி இந்த வருஷம். ஒரே நாள்ல இது மாறாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? மாறும். 5 வருஷம் நான் சர்ச்சுக்கு வந்தேன், அந்த ஆராதனையில கலந்து கொண்டேன், கர்த்தர் என்ன மாத்தி இருக்கிறான்னு அடுத்தவன் சாட்சி சொல்லுவான். மாறணும்.